நம் எல்லோருக்கும் தெரிந்த திருக்குறள், தெரியாத விளக்கம். எனவே தான் நான் சொல்கிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா, வியன் உலகம் வானம் வழங்காதெனின். இதுக்கு என்ன விளக்கம் யாருக்கு தெரியும்? முதல்ல தானம் தவம் ரெண்டும் தங்கா அப்படிங்கிறார். வான் சிறப்பில் 19வது குறள். அதாவது தானம்னா என்ன, தவம்னா என்ன, ரெண்டுமே தங்காது அப்படிங்கிறார். தானம் என்றால் இல்லறம், தவம் என்றால் துறவறம். இல்லறத்துக்கு பொருள் செல்வம் வேணும், புரியுங்களா? அது இல்லாமல் போயிடும். துறவரத்துக்கு தவம், அதுவும் இல்லாமல் போயிடுங்கிறார், மழை பெய்யாவிட்டால். இப்போ தானம்னா என்ன? அறத்தால் வந்த பொருளை தற்காற்கு உவகையோடு கொடுத்து. அதான், நீ நிறைய சம்பாதிக்கணும், அது அறவழியில் இருக்கணும். நேர்மையாக சம்பாதிச்ச காசை தக்கார்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார். தக்கார்க்குன்னா அதற்கு உரியவனுக்கு, புரியுங்களா? ஓகையோடு கொடுத்தல்னா இன்முகத்தோடு கொடுக்கணும். இவன் வந்துட்டானே நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு நொந்து போய் டொனேஷன் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அறவழியில் சேர்த்த பொருளை அப்படிம்பார் பரிமேலழகர். அறன்னா நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற காசை அது எவனுக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அதன்படி செய்யணும். இது இல்லறத்தில் நடக்கும். அதனால் தானம் தங்காது, தவமும் தங்காது. தவம்னா என்ன? பொறிபலியால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை எவன் ஒருவன் வெறுக்கிறானோ அதுதான் தவம். நான் சொல்ல போகிறீங்களா? எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியாக போகிறவன் அப்படின்லாம் அவனெல்லாம் உதைக்கணும். நான் சொல்ல போகிறீங்களா? உண்மையிலே இந்த அறிவுக்கருவிகள் 5 மெய்வாய்க்கண் காது மூக்கு இருக்கு, அதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை வெறுக்க வேண்டும். அப்படி வெறுப்பவன் தான் தவம் செய்பவன், ஞானி, துறவி எல்லாம் சொல்கிறான், புரியுங்களா? அதுவும் இல்லாமல் போயிடும். மலை வானம் வழங்காதெனின் வியன் உலகம் அப்படின்னு கூடாது. கடல் போல மிகப்பெரிய உலகம், விரிந்த உலகம் அந்த பூமி. கடல் அளவுக்கு நிலப்பரப்பு 30% தான், 71% தண்ணி. இந்த வியன் உலகத்தில் வாழும் மக்கள் தானமும் இருக்காது, தவமும் இருக்காது. வானம் வழங்காதெனின், வானத்திலேருந்து மழை பெய்யாட்டினா தானம் தவமுமே இருக்காதுடா அப்படின்றார். மொத்தத்தில் இந்த உலகத்தில் ஜீவராசிகளே இருக்காது, அதுதான் அர்த்தம். அதாவது புல் பூண்டு கூட முளைக்காது, அதுக்கு குரலில் சொல்வார். தானம் தவம், கடவுளை வணங்குவோனே இருக்க மாட்டான். நான் சொல்ல முடியாது, இல்லறமே நடக்காது. அவன்கிட்ட செல்வம் பொருள் இருந்தால் கோயிலுக்கு போவான், தானம் பண்ணுவான், தர்மம் பண்ணுவான், எதுவுமே இல்லாமல் போயிடும். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். நன்றி மாணவர்களே.